காலை வேளையில் கதிரவனின் ஒளி நம்மை அடைவதற்கு முன்பே ஐயன் ஐயப்பனின் வரலாறு நம் செவிகளை சென்றடையட்டும். வணக்கம் நண்பர்களே. இன்றைய அத்தியாயத்தில் மணிகண்டனின் குழந்தை பருவத்தில் நடந்த ஒரு அற்புதத்தை அறிவோம். நீண்ட காலமாக பிள்ளைப்பேறு இல்லாத வந்தள மன்னனுக்கு பம்பை ஆற்றங்கரையில் அவதரித்த தெய்வ திருமகன் மணிகண்டன் மகனாக கிடைத்த அதிசயத்தை எண்ணி மக்கள் அனைவரும் வியந்தனர். தெய்வ குழந்தையான மணிகண்டனுக்கு ஒவ்வொரு நாளும் விதவிதமான அலங்காரங்களை செய்து அழகு பார்த்தனர். வந்தள நாட்டு அரசியும் மணிகண்டனின் திருமுடியில் வைர சுட்டியும் அவனது அழகு திருமார்பில் நவரத்தின மாலைகளையும் அழகிய பிஞ்சி கால்களுக்கு பொன்மணி சதந்தைகளும் இடுப்பிற்கு செம்பொன் அரைஞான் கயிறும் அணிவித்து தன் கண்ணின் மணி போல வளர்த்து வந்தாள். மணிகண்டனின் தளிநடை பயின்று விளையாடும் காட்சியை கண்டு வந்தள நாட்டு மன்னனும் மக்களும் பெரிதும் மகிழ்விற்றார்கள். மண்ணுலகில் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தோன்றிய ஐயப்பன் வளர்பிறை சந்திரனை போல வளர்ந்து வந்தான். மணிகண்டனை அவனுடைய 5வது வயதில் கல்வி கற்பதற்காக தகுதியான குருவிடத்தில் ஒப்படைத்து வித்யாரம்பம் செய்து வைத்தனர். குருகுலத்தில் அவனுக்கு கற்பித்த வேத சாஸ்திரம், புராணங்கள் ஆகியவற்றை கற்று தேர்ந்தான். அது மட்டும் அல்லாது அரசர்களுக்கே உரிய வில்வித்தை, வாள்வித்தை, கம்பு, சிலம்பு, குதிரை ஏற்றம், போர் முறைகள் ஆகியவற்றையும் கற்று தேர்ந்தான். மணிகண்டனின் புத்தி கூர்மையை கண்ட அவனது ஆசான் வியந்தார். அவனை ஒரு தெய்வத்தின் திரு அவதாரமே என்று கருதினார். குருகுலத்தில் அனைத்தையும் கற்ற மணிகண்டன் குருகுலத்தை விட்டு விடைபெறுவதற்கான நாள் வந்தது. மணிகண்டனை தன் அருகில் அழைத்த குருநாதர், மணிகண்டா, உன்னை போன்று மாணவனை பெற்றதற்கு நான் பெரிதும் பாக்கியம் சேர்ந்தவன். ஏனெனில் என் குருகுலத்தில் இதுவரை உன்னை போன்ற சகல கலைகளிலும் வல்லவனாக திகழும் புத்திசாலி மாணவனை பார்த்ததில்லை. மேலும் உன்னை காணும்போது சிவனின் சாந்தமும் விஷ்ணுவின் ராஜ சகுனமும் ஒருங்கே காணப்படுகின்றது. என் கண்களுக்கு நீ ஹரிஹர சொரூபம்தான் தெரிகிறாய். உலகோர் வணங்கத்தக்க பெருமைக்குரியவனாய் நீ வாழ்வாயாக என்று கூறி வாழ்த்தினார். ஆசான் இவ்வாறு கூறியதை கேட்ட மணிகண்டன், ஐயா, அடியேன் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இந்த கல்வியை எனக்கு போதித்து என்னை ஆளாக்கிய பெருமை உங்களையே சாரும் என்றான். அப்பொழுது மணிகண்டனின் குருநாதரின் மகன் ஒருவன் செவிடாகவும் ஊமையாகவும் இருந்தான். அவனை எப்படியாவது குணப்படுத்திவிட வேண்டும் என்று எத்தனையோ வகையான சிகிச்சை முறைகளை செய்து பார்த்தும் எந்த பலனும் இல்லை. மணிகண்டனின் மீது நம்பிக்கை கொண்ட அவர், மணிகண்டா, என் பிள்ளையின் இருள் வாழ்வினை நீதான் பிரகாசமடைய செய்ய வேண்டும். அதுவே நீ எனக்கு அளிக்கும் குருதட்சணை என்றார். மணிகண்டன் குருநாதரின் ஆசைக்கு இணங்க தன்னுடைய அருள் சக்தியை பயன்படுத்தி அந்த பிள்ளையை பேச வைத்தான், கேட்க வைத்தான், ஆடி பாடி மகிழ வைத்தான். தன்னுடைய மகன் பூரண குணமடைந்தது எண்ணி குருநாதன் மிகவும் மகிழ்ந்தார். இந்த செய்தியானது காட்டு தீ போல ஊரெங்கும் பரவியது. மணிகண்டன் வளர வளர வந்தள நாடும் செழித்து வளர்ந்தது. எங்கு பார்த்தாலும் அமைதியும் ஆனந்தும் செழுமையாக பெற்று மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். நன்றி நண்பர்களே. மீண்டும் நாளை சந்திப்போம்.